Hello friends, welcome to Ramas Harsiva Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஐக்கியாக்கு ஷாப்பிங் போயிருந்தோம். அதோட வீலாக் கூட நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து ஐகார்ட்ல வரும். நீங்க பார்க்கலாட்டி அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம என்ன வாங்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின பொருட்கள். இப்போ ஒன்றுன்னா நம்ம வந்து ஐக்கியாவில் என்ன வாங்கினேன், அப்புறம் வந்து ஜெயின்ட்லேயும் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் ரேக்கர். இது வந்து ஒரு 5 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். நம்ம வந்து கப்போர்ட்லையும் ஹேங் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து வாலில் கூட அப்படியே வாலில் வந்து ஏதாவது ஆணி ஏதாவது அடிச்சுட்டு அதில் கூட நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது வீட்டில், ஆனால் இருந்தாலும் ஸ்டோரேஜுக்கு இடமே இல்லை. அதனால தான் வந்து ஓகே எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி வாங்கணும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு வீலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்கு வச்சு ஸ்லைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் ரொம்ப விலை கம்மியாக தான் இருந்தது. $1 தான் மேக்ஸிமம் வந்து எல்லாமே $1 தான். சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே வந்து $1 தான் போட்டிருந்தாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர், 3 கண்டெய்னர். இது வந்து கிளாஸில் செஞ்ச கண்டெய்னர். ஸோ இது வந்து இந்த உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி கண்டெய்னர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வந்து இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா $7 உள்ள அந்த அளவு தான் இருந்தது. மேலே இருக்கிற அந்த மூடி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு, ஆனால் வந்து உள்ளே இருக்கிற கண்டெய்னர் வந்து நமக்கு கிளாஸில் கொடுத்துருக்காங்க. உள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஈஸியாக இருக்கும் எடுத்து போட்டு அப்படியே வந்து உள்ளே க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கண்டெய்னர் ரொம்ப நல்லா இருந்தது, இது நாங்கள் வாங்கினோம். அடுத்து பார்த்திங்கன்னா நைஃப் வந்து ஏற்கனவே இருக்கிற நைஃப் வந்து அந்த ரொம்ப பழைய நைஃபாக ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஓகே புதுசாக வாங்கலான்னு ஒரு நைஃப் வாங்கினோம். இது வந்து ஓட்ரா அப்படின்ற ஒரு பிராண்டு, நல்ல ஷார்ப்பாகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த கிளாஸ் பவுல்லாம் இல்லை. ஸோ அது வந்து மிக்சிங்க்கு பவுல் வேணும்ன்ட்டு அந்த கிளாஸ் பவுல் ஒன்று வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா $250 இல்லை, $2.50 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. கூடவே இந்த ஒரு ஸ்பேச்சுலாக வாங்கினேன். இந்த மாதிரி சின்ன பொருட்கள்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா $1 தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்விங் பிளேட் வந்து வாங்கினேன். ஒரு க்ரே அண்டு பிளாக் மிக்ஸ் பண்ண கலர். இது வந்து ஏதாவது டிஷ்ஷு சமைச்சிட்டு அதை வந்து ஃபோட்டோக்காக நான் வாங்கினது. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி பொருட்கள். இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து $1 தான். ஸோ இந்த மாதிரி ஸ்பூன்லாம் பார்த்திங்கன்னா நான் ஸ்கூலுக்கு லஞ்சு கொடுத்த போது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 4 கலரில் இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா $1 தான் இந்த பேக்கெட் ஃபுல்லாகவேவும். அப்புறம் இந்த சின்ன ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா இந்த வாஷ் பேஷன் அப்புறம் வந்து சிங்க்கு கழுவுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து சின்ன ஹேண்டலாக இருக்கிற சின்ன ப்ரஷ் வாங்கினேன். இது வந்து சிங்க்கெல்லாம் உங்களுக்கு நல்லா வந்து துடைக்க, நல்லா வந்து ரப் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு உடன் கரண்டி. இது வந்து கொஞ்சம் நீளமாகவும் இருந்தது, அந்த முன்னாடி வந்து நல்லா திக்காகவும் இருந்தது. ஸோ வந்து வதக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த உடன் ஸ்டிக் வாங்கினேன், அதாவது உடன் கரண்டி வாங்கினேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஜெயின்ட்டில் வாங்குறது தான். ஜெயின்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் $1 போட்டிருந்தாங்க. ஆனால் அதில் எனக்கு தேவையான பொருட்கள் தான் நான் வாங்கினேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ், இல்லைனா வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து 2 பார்ட்டிஷன் இருந்தது. உள்ளவே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபோக்கும் இருந்தது. ஸோ எங்கேயாவது வெளியே போகிறோம், ஏதாவது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நோட் புக்ஸு, இதெல்லாம் வந்து ஜெயின்ட்டில் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா $1 இல்லைனா $1.50 அந்த ரேஞ்சில் இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஐக்கியாவில் தான் வாங்கினது. இது ஒரு ஸ்டாக் பாட்டு. என்கிட்ட 2 சைஸில் ஸ்டாக் பாட் இருக்குது. ஆனால் அது ரெண்டுமே வந்து ஒரு ரொம்ப பெருசு. ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, இன்னொன்று பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சின்னதாக ஒரு காம்பேக்டாக வாங்கணும்னு இருந்தேன், அதனால தான் அதை தான் இங்கே வாங்கினேன். இது வந்து இந்த கொஞ்சமாக சாம்பார் செய்ய, ரசம் செய்யலாம், ரொம்ப இந்த கிரேவி செய்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாக் பாட் வாங்கும்போது அந்த கீழே இருக்கிற பேஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கினா தான் அது ரொம்ப நாளைக்கு
உங்களுக்கு வரும். அதுவும் இல்லாமல் அடிப்பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் வந்து கீழே இருக்கிற அந்த பேஸ் லைன் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு அடிப்பிடிச்சிரும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஸ்டாக் பாட்லாம் வாங்கும்போது பேஸ் லைன் வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டாய்ஸ் தான் வாங்கினேன். நிறைய உட்டன் டாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியான விலையிலே இருந்தது. பெரிய பெரிய உட்டன் டாய்ஸ் கூட ஒரு $10, $12 அந்த ரேஞ்சில் இருந்தது. இது வந்து இந்த கலரிங்க்கு அப்புறம் வந்து கவுண்டிங்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த சின்ன க்யூட்டான டால் இதுவும் பார்த்தீங்கன்னா $1 தான். நிறைய பொருட்கள் வந்து $1 இருந்தது. அதில் நமக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் நம்ம வாங்கிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.